Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். நேர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டுக்கிறேன். 100% நீங்க நெக்ஸ்ட் டைம் கூட சொல்றேன், யாராவது எங்க ஸ்டுடியோக்கு வந்து பார்க்கணும்னா கூட வந்து பார்க்கலாம். 100% இது அன்ஸ்கிரிப்டட் தான். எப்பவுமே வந்து ராஜாவோட ஃபேவரட் ஸ்கேல் வந்து ஏ மைனர். சந்தக்கி வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி, முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கம்மா, குத்தாலத்து மாறி சற்று பூவாடிடும் தேனே. பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா, பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா, அகமும் குளிரவை அழைத்திடுவோமே. பேக்குது 6 வாரமே நோன்பிருந்தோம், பேரழகா உன்னை காண வந்தோம். 1 2 3 4 5 6, எந்த ஊரு சொந்த ஊரு என்ன பேரு, நேரம் வந்தாச்சு நானும் விட்டால் கெஞ்சும் என்ன நெஞ்சலாமா. பொண்ணுக்குண்டு ஆதரவு, உள்ளுக்குள்ள ஏன் பிரிவு, தாரிரரி தாரரரா. அந்த அளவுதான் மேஜர் பேர். தாரிரரி தாரரரி, ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு ஃபுட் வரும். வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் என்றென்றும் அர்த்தமில்ல, இத புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா. இது பாருங்க, இவர் பண்ண இன்னொரு பியூட்டி பாருங்க. இது இந்த இதெல்லாம் பண்ண ஊரெல்லாம் பாட்டுத்தா உள்ளத்தை மீட்டது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்பண்டு ஒரு நிறுத்தல, தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்ததை நம்பி தாட உன்னை நம்பி ஆசை நூறாச்சு போங்க. ஏன் தரமா எக்ஸசைஸ் சொன்னேன், சொரம் பாருங்க. சாச சாசானி பாசா பசனி பசனி சனி பாபா கபமா கபமா பசனி பசனி. அவர் இன்ஸ்பிரேஷன் பாருங்க. ராஜா சார்தே, எம்எஸ்வி சார்தே. ஆ ஆ பூமாலை ஓர் மல்லி. ஓங்களிடை பிறந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி வீங்குலினி ஞால திருலகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் இணையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று சங்ககால புலவன் பாடிமகன் அன்னையாம் தமிழை வணங்கி அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக மிக மிக ஒரு நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நபர்னு சொல்லலாம். இவரை வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து இல்லை இவரை விட்டுறாதீங்க, மறுபடியும் ஒரு 10 எபிசோட எடுங்க, தூக்குங்கடா அந்த தங்கத்தை அப்படின்னு ஒரு கமெண்ட்லாம் வந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு சபி அண்ட் லவ்லி அண்ட் சச் அ லவ்லி அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீங் வீரமணி கண்ணன் சார் அவர்கள். அவர் ராக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழகம் எங்கும் அவருடைய வீடியோஸ் அவர் எல்லா சேனல்ஸ்லையும் கூப்பிட்டு எடுக்கிறாங்க. நமக்கும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு இந்த ராஜா சாருடைய சீரீஸ் பேசுறதுக்காக நம்ம கூட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் எபிசோடா இதை நம்ம தொடங்குறோம். வீரமணி சார், கண்ணன் சார் அவர் நம்ம கூட ஜாலியா பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கெவின் சார். உலகமெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு தமிழர்கள், ஆதான் சினிமா நேயர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். கெவின் சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய முதல் பாட்காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது மூலமாக பொறுப்புகள் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. நான் இப்போ இசையமைக்க பாடல்களாகவும் சரி மக்களை வந்து இப்போ நம்மளை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நிறைய பேர் நிறைய பாடலை டீகோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம கெவின் சார் டு பி நம்ம இன்டர்வியூ ஆல்வேஸ் ஃப்ரம் த ஹார்ட். இட் இஸ் நாட் ஸ்கிரிப்டட். நீங்களும் சரி நானும் சரி நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், அப்படியே நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி வேலையன்ட்ன்ற ஒரு அற்புதமான சிம்பொனி இசையை உலகமெங்கிலும் நான் எப்பவுமே சொல்லுவேன், இளையராஜா சார் வந்து ஒரு மொழியாலேயோ ஒரு இனத்தாலேயோ
ஒரு மதத்தையோ அவருக்குள்ள அவர் உட்படுத்தாமல் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்க்ரெடிபிள் ஐகான் ஆஃப் அவர் கண்ட்ரி. அப்படி தான் நான் வந்து அவரை பார்க்குறேன். அதனால் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி அந்த ஒரு பெரிய இசை ஜாம்பவான். எனக்கு தெரிஞ்சு ஏஷியாவில் நிறைய பேர் சிம்ஃபனிஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. முதன்முறையாக ஒரு ஃபுல் சிம்ஃபனி வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் போன எபிசோட்லேயே, சிம்ஃபனிலாம் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு தான் அவருக்கு நமக்கு பண்ணது அவர். பட் இப்போது அஃபிஷியலாக ஒரு ராயல் ஃபில்ஹார்மானிக் ஆர்கெஸ்ட்ராவோட அப்படி ஒரு சிம்ஃபனி வந்து அவர் க்ரியேட் பண்ணது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கும் அவர் வந்து இன்னும் 82 வயசில் எப்போவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு மறதி வரும் அப்படின்னு. அவர் அந்த மறதி இல்லாமல் இன்னும், அதனால தான் நான் இசை சித்தர்னே அவர் நான் கூப்பிடுறேன். ஏன்னா மனிதருக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் அவர் என்னை பொறுத்தவரையில். அப்பேற்பட்ட ஒரு இசை மகானுக்கு நான் இன்றைக்கி நம்ம 2 பேரும் கெவின் சார் அவருக்கு வந்து ஒரு உற்சாக கரவொலி மூலம் அவரை வாழ்த்த வயதில்லை. வி ஆல்வேஸ் சல்யூட் தட் கிரேட் மியூசிக்கல் ஜீனியஸ் திஸ் சாயில் ஹஸ் எவர் கிரியேட்டட். லைக் எஸ்பிபி செட். எஸ்பிபி சார் he was not born, he has been seeded அப்படின்னார் எஸ்பிபி. அந்த மாதிரி அந்த மகானுக்கு நம்மளுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்களும் வணக்கங்களும். இது போன்ற நிறைய பண்ணி 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து இன்னும் குறைஞ்சது ஒரு 10 சிம்பனி அவர் பண்ணணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நான் வணங்குற கலைவாணியும் நான் வணங்குற ஐயப்ப சுவாமியும் அவருக்கு எல்லா நலமும் எல்லா சங்கீத ஞானம் சொல்ல வேண்டாம், சரஸ்வதி முதுகிலே ஓட்டின்னு இருக்கா. அதனால் அவருக்கு எல்லா நல்ல தேக ஆரோக்கியத்தை இதே மாதிரியே கொடுக்கணும்னு நான் ஐயப்பனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிகரமான தருணம் தான் சொல்லணும். ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்க வைத்து இந்தியாவே கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சம்பவம். இந்த கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா சம்பவத்தை செஞ்சுட்டு வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். உண்மையாலுமே ஒரு மாபெரிய செயல், எல்லோரும் போற்றக்கூடிய எல்லோரும் கொண்டாடக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயல். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன படம் பற்றி டீகோட் பண்ண போகிறோம் சார்? எனக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நேர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டுக்கிறேன். 100% நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட சொல்கிறேன், யாராவது எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து பார்க்கணும்னா கூட வந்து பார்க்கலாம். 100% இது அன்ஸ்கிரிப்டட் தான். ஏன்னா அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியாது, எனக்கு என்ன படம்னு கூட தெரியாது. உங்களை விட நான் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எஸ் சார், ஸ்டார்டிங். கண்டிப்பாக. அதாவது நான் வந்து ராஜா சாருடைய படங்கள் ஒவ்வொன்றும் இப்போ நான் பொறுப்புகள் ஜாஸ்தியாகி தேட தேட எம்எஸ்சி சார்ன்ற ஒரு ஜாம்பவானும் இசைஞானின்ற ஒரு ஜாம்பவானும் என்னெல்லாம் ஒரு மியூசிக்கில் ஒரு மேஜிக்கை நிகழ்த்திருக்காங்க, அற்புதத்தை நிகழ்த்திருக்காங்கன்னு. ஸோ இன்றைக்கி இசைஞானி சாருடைய பாடல் வரும்போது நான் வந்து ரொம்ப பிரமித்த ஒரு படம். சின்ன வயசில் வந்து என்னுடைய மனசை தாக்கின படம் அது ஆக்சுவலாக. ஏன்னா சகோதர ஒற்றுமை, நான்லாம் இப்போ அந்த மாதிரி படம் எதிர்பார்க்குறேங்க. இந்த ஜென்ரேஷன் 2K கிட்ஸ்லாம் வந்து என்னவோ அவங்க என்ன தான் அவங்க மென்டாலிட்டியில் இருக்குன்னு என்னால் ஸ்டடி பண்ணவே முடியல. எனக்கு இந்த மாதிரி படம்லாம் வரணுங்க. ஏன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1991 இஃப் ஐம் நாட் ராங், தர்மதுரை படங்க. இது ரஜினி சார் படம், ரஜினி சாரோட படம். ராஜசேகர் டைரக்ஷனில் ஒரு சகோதர பாசம், ஒரு குடும்பத்தில் மூத்த மகனாக இருந்து எப்படி ஒரு பொறுப்பை வந்து நிர்வகிக்கணும், எப்படி தம்பிங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஹெல்ப் பண்ணி அவங்க திருப்பி இன்ஜஸ்டிஸ் பண்ணால் கூட அவர் திருப்பி கடைசியில் தம்பிங்களை மன்னிச்சு தான் நான் வந்து மூத்தவன், என்றைக்குமே நான் வந்து ஒரு பொறுப்பாக தான் உங்களுக்கு இருப்பேன்னு சொல்லி அவர் அப்பா ஸ்தானத்திலிருந்து அந்த 2 தம்பிகளையும் கரை சேர்த்து எவ்வளவோ ஒரு நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு படம் அது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அதில் இசைஞானியோட இசை சாம்ராஜ்யம் என்னென்னா, அந்த படம் ஆக்சுவலாக கிராமத்தில் ஆரம்பிக்கும், அப்புறம் நகரத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இந்த படத்தில் கெவின் சார் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாடல்கள் சார். ஆக்சுவலாக இந்த 5 பாடல்கள் வந்து இந்த 5 பாடலுமே வந்து 5 ஜானர்ஸ். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அந்த சந்தக்கி வந்தகளின்னு ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு கிராமத்து நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் சிம்பனி பற்றி. ராஜா சார் 1788 மோசார்ட்டோட சிம்பனி நம்பர் 40 1788 ரிலீஸு. நான் தான் சொல்லுவேன், இசைஞானி வந்து ஜி மைனரில் கொடுத்த மோசார்ட் கொடுத்த சிம்பனியை நமக்கு ஏ மைனரில், ஜி மைனரில், இ மைனரில் இந்த மாதிரி ஸ்கேல்ஸில் வந்து அவர் பெரட்டி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அவ்வளோ ஃபுல் மீல்ஸை கொடுத்துருக்காரு, நமக்கு படைச்சிருக்காரு. இந்த சந்தக்கி வந்த கிளி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அற்புதமான ஒரு கீரவாணி. ஆக்சுவலாக கீரவானில் வழக்கம் போல் அவர் கொஞ்சம் தன்னுடைய நான் சொல்லுவேன் இப்போ அந்நிய ஸ்வரத்தை பாரோ பண்ணி ஒரு ஜிமிக்ஸ் பண்ணியிருப்பாரு. பியூர் அண்ட் பியூர் ஒரு ஃபோக்கிஷில் வந்து இந்த சந்தக்கி வந்த கிளி பாட்டை வந்து அவர் ஆன் பண்ணிருப்பார். அந்த பாட்டு ஒன்று. 2வது பாட்டு வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு சேட் விஷயம் என்னென்னா, இந்த 2வது பாட்டில் வந்து அது ஆக்சுவலாக ஒரு குத்து பாட்டுன்ற ஒரு
ஜானர் அப்படியே கடந்து போயிட்டாங்க ஜனங்க கடந்து போல. அதை விட பிரம்மாண்டமா அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஆனந்த பெண்ணு சாங்கும், மாசி மாசம் பாட்டும், அண்ணன் தம்பி என்ன பாட்டும், இந்த 4 பாட்டு சந்தைக்கு வந்து ஓவர்லாப் ஆகி 2வது பாட்டு நான் சொல்ல போற பாட்டு வந்து அதை கடந்து போயிட்டாங்க. ஆக்சுவலா அது என்ன பாட்டுனா 1 2 3 4 5 6 மனோ சாரும் ஜானகி அம்மாவும் பாடுதுங்க. இதுல வந்து யாருக்குமே ஒரு விஷயம் தெரியாது. இந்த பாட்டு வந்து பேஹாகன்ற ஒரு ராகத்துல பண்ணியிருப்பாரு. ஒரு நல்ல 6/8 சாங். ஜிங் ஜிங் தக்க சத்து தக்கத்து ஜிங் ஜிங் தக்க சத்து தக்கத்து ஜிங். இதுல ஒரு ட்ரம்பட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்பாரு, பிராஸ் செக்ஷன்லாம். அதே மாதிரிங்க இது இந்த 5 பாட்டுலையும் என்ன தெரியுமாங்க டிஃப்ரெண்ட். அதாவது நான் என்ன தெரியுமா கேட்குறேன், இப்போ நம்ம ஒரு டீமாக ஒரு ஒர்க் ஒன்று பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் எனக்கு பணம் பே பண்ணுறீங்க, ஓகே, ஐ எம் நாட் ஒர்க்கிங் ஆஸ் ஃப்ரீ. நான் ஃப்ரீயாக வேலை பார்க்கலனா கூடங்க அசாத்தியமான என் சைட்லேருந்து உனக்கு என்னெல்லாம் நான் தர முடியும். ஒரு டேரக்டருக்கு, ஒரு ஹீரோக்கு, ஒரு மாஸ் ஹீரோ, அதுவும் ரஜினிகாந்த் என்ற ஒரு மாஸ் ஹீரோக்கு நான் என்னெல்லாம் தர முடியுன்றது வந்து ராஜா சார் கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த படத்தில் வெரைட்டி சார். ஆக்சுவலாக வந்து சத்தியமாக சொல்கிறேன் சார், ஒரே ராகம் சார். நான் எவ்வளோ படத்தை இதை பண்ணிட்டாரு, இது வந்து பூசு இல்லை. ஆனால் இந்த படத்தில் நான் பிரமிச்சது என்னன்னா சார், இந்த ஆனந்த பெண்ணுன்னு ஒரு பாட்டு இருக்குது சார். மொத்தம் 5 பாட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா. முதல்ல வந்து சந்தைக்கு வந்த கிளி, அடுத்தது 1 2 3 4 5 6, அப்புறம் ஆனந்த பெண்ணுன்னு, அப்புறம் மாசி மாசம் ஆளான பொண்ணு, இது எல்லாருக்கும் தெரியும். 5வது பாட்டு அண்ணன் தம்பின்னு ஒரு பாட்டு. இந்த 5மே டிஃப்ரெண்ட் ஜானர் சார். இதில் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் நம்ம 1 by 1 வருவோம். சந்தைக்கு வந்த கிளி பாட்டு எடுத்துப்போம் சார். எப்போவுமே வந்து வெஸ்டர்னில் வந்து சார், நம்ம வந்து இப்போ ஒரு பாட்டு கற்றுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், வெஸ்டர்ன் பியானோ கற்றுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் டியூட்டர் என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள், ABCDEFGAB உங்களுக்கு தெரியும். அந்த A to A வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கீஸ் ஒண்டி வாசிங்கன்னா அது நடப்பருவி ராகம் வரும். அதே மாதிரி வந்து நீங்கள் B to Bல ராகம் வராது, B to B வந்து ஸ்ட்ரெயிட் இது வந்து பஞ்சமாக வராது, பிளாக் கீஸில் போயிடும். Cல வந்து பார்த்தீங்கன்னா C to C வந்து சங்கரா வரும். D to D வந்து கரகரப்பிரியா போகும், நம்ம கர்நாடிக் பேசுவோம். E to E வந்து தோடின்னு ஒரு ராகம் வரும், F to F கல்யாணின்னு வரும், G to G ஹரிகாம்பதின்னு வரும், A to A நடப்பருவின்னு வரும். ஓகே, இது வந்து ஒரு பேசிக் பாடம் தான் ஆக்சுவலாக கெவின் சார். இது வந்து ஒரு பேசிக் பாடம். நான் எதாவது திருப்பி சொல்கிறேன், இன்னைக்கு மியூசிஷியனாக வரக்கூடிய நீங்களோ, ஒரு யாராக இருந்தாலும் ஒரு யங்ஸ்டர்ஸ் நான் சொல்கிறேன், எக்காரணம் கொண்டும் நீங்கள் வெஸ்டர்ன் நல்லா படிங்க, 8 கிரேடு பாஸ் பண்ணுங்க, எல்லாம் ஓகே, அன்றைக்கி குவாலிஃபிகேஷன்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் கர்நாடிக் மியூசிக் கொண்டு படிக்காமல் வந்துடாங்க. கர்நாடிக் மியூசிக் படித்ததுனால தான் இன்றைக்கி ராஜா சார் சிம்ஃபனி பண்ணார். ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அந்தளவு வேரியஸ் ஜென்ரேஷன் வந்து அவர் கிளாசிக்கலையும் விடலை, கர்நாடிக் மியூசிக் அப்படி கற்றுனார், அவ்வளோ டீப்புக்கு போயிருக்கார். இன்னும் நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்க போகிறேன். அவர் நீங்கள் கேட்கலாம், என்னங்க பக்தி பாடல் பாடுறீங்க, நீங்கள் வந்து கோட்டீஸ்வரர் பேரன்றீங்க, நீங்கள் எப்படி ராஜா சார்ட்ட போய் ஃபால் இன் லவ்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஃபால் இன் லவ் ஆனதுக்கு அவர் வந்து அவ்வளோ விவாத ராகங்க, தாத்தா பண்ண விவாத ராகத்தை அவர் அவ்வளோ ஹேண்டில் பண்ணிருக்கார். இப்போ தர்மதுரைக்கு வருவோம். இப்போ பாருங்கள், இந்த பாட்டு வந்து ஏ மைனர். எப்போவுமே வந்து ராஜாவோட ஃபேவரட் ஸ்கேல் வந்து ஏ மைனர். அப்படியா? இந்த ஏ மைனர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா நான் பாட்டு சொல்கிறேன் பாருங்கள். தர்மதுரை இப்போ எடுத்துருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல சின்ன தம்பி சொன்ன பார்த்தீங்களா, சின்ன தம்பி ஏ மைனர் தான். ரச்ச சந்தானம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்திர், சந்தக்கி வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி, முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கம்மா, குத்தாலத்து மாறி சற்று பூவாடிடும் தேனே, சந்தக்கி வந்த கிளி. இதுல என்ன பண்ணுவார், நம்ம ரெடி பண்ணுவார். ஃபர்ஸ்ட் பிஜிஎம் பல்லவிக்கு ஒரு ரிலீஃப் கொடுப்பாரு. சந்தக்கி டன் டக்கு டன் டன் டக்கு டக்கு டன் டக்கு டன் டன். நீங்க பாருங்க அந்த நேட்டிவிட்டி. அவர்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, இதெல்லாம் பாருங்க எக்ஸசைஸ். நிசரி நிசகா நிசரி நிசகா பப்பா மகரி சாசா சசரி ரிசனி சாசா பப்பா மகரி சாசா சச மரி மரி ரி சாசா, சந்தக்கி வந்த கிளி. அது பாலு சார் வந்து ஒவ்வொரு பல்லையும் நீங்க இம்ப்ரூவைசேஷன் பாப்பீங்க. இதுல செகண்ட் பிஜிஎம் பண்ணிட்டு சரணத்துல ஜானகி அம்மா என்ட்ரி வரும். தன்னான நானனா தன்னான நானனா தன்னானே தனனனனனனே தன்னானே நானனனே. அங்க சேஞ்ச் ஓவர், ஹீரோல நடபர் ஷிஃப்ட் ஓவர். தன்னானே நானனனே தன்னனே நன்னனே. அங்க திருப்பி கிரவானே
சார் இந்த பிரிட்ஜ் பாருங்க. தன்னே நன்னே நன்னே நனனா நனனா பதனி நி சரி ரிகமா ரிகமா பதமமகாரி கரிசா. ஷோ பாருங்க சார். சார் தேர்ட் பிஜிஎம்ல பாருங்க. தேர்ட் பிஜிஎம்ல மத்தியமாதி பண்ணிருப்பாரு. சம்பந்தமே ஆகாது. கீரவாணி மூடுக்கும் சரி சரி ரிமரி சசா பரிணி சரி மரி சரி பரிணி சரி மரி சசா. எனக்கு அந்த ஸ்கேல் நான் யோசிச்சு பாக்குறேன். இந்த 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 நீங்க சொல்ற கீரவாணி வேற ஸ்கேலு சார். கீரவாணில நடபாரி வராரு. நடபாரி வந்துட்டு மத்தியமாதி போறாரு. தேர்ட் பிஜிஎம் வந்துட்டு திருப்பி அதுக்கு நமக்கு நம்ம ரெடி பண்றதுக்கு ஒரு சப்பம் மகரிமா கரிதா. அத ஒரு ஜம்பு குத்து திருப்பி என்ட்ரி. என்ன எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க சார். அதாவது ஃபர்ஸ்ட் பிஜிஎம் பல்லவி, செகண்ட் பிஜிஎம் சரணம். சரணத்துல இவ்வளவு மாட்டேன் சார். தரரி ரரரி தரரர எப்படி சார் அந்த ஒரு லைனுக்கு அப்படி அந்த சேஞ்ச் ஓவர் கீரவாணி டு நடபைரவர் போயிட்டு வர. அதுதான் சார். அவர் நான் தான் சொன்னேன் சார். நான் இப்ப சொன்னதுதான் அதே தான். அவர் இசை சித்தர் சார். அவர் வேற சார். இல்லைன்னா இன்பத்து அவரு இப்போ சாங் கம்போஸ் பண்ணும்போது இதான் நான் சொல்லுவேன். இது வந்து காட்ஸ் ஏஞ்சல், கடவுளோட கம்போசிஷன். திரை இசையில வந்து கடவுளோட கம்போசிஷன் இது. ஆக்சுவலா ராஜா சார் ஹியூமன் cannot do like this சார். பண்ணவே முடியாது சார். இதை பண்ணிட்டார்ல. இதை பண்ணிட்டு அப்படியே அந்த ரூட்டு மாறும். கௌதமியோட லவ் ஃபார்ம் போது நம்ம சொன்ன பாருங்க உங்கள்கிட்ட பிரா. அதாவது இது வந்து ஒரு இதுவும் அதே ஸ்கேல் சார். ஏ மைனர் பண்ணார்ல, அப்படியே ஏ மேஜர் ஏ மேஜர் குரோமேட்டிக் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சாப்பதப்பா. எந்த ஊரு சொந்த ஊரு என்ன பேரு சாப்பதப்பா. நேரம் வந்தாச்சு நானும் விட்டாச்சு கெஞ்சு வெண்ணமெந்தராமா. அங்க குரோமேட்டிக் பிராஸ்ல சார் 3 பார்ட் ஹார்மோனி. ட்ரம்பட்ல தாரா. இது நாங்க ஆக்சுவலா நான் பாடுற பாட்டுக்கு சம்பந்தம் இருக்கா பாருங்க. பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா. பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா. அகமும் குளிரவை அழைத்திடுவோமே. பேயாக்குது. 6 வாரமே நோன்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோம். 1 2 3 4 5 6. எந்த ஊரு சொந்த ஊரு என்ன பேரு. நேரம் வந்தாச்சு நானும் விட்டா கெஞ்சு மென்னு நெஞ்சலாமா. சரணம் பாருங்க. முத்தாரம் சூடி மோகரசம் தேடி பூ போலவா. 6 தக்கிட்ட 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 தக்கிட்ட. என்ன டெம்போ பாருங்க. ககாமரீனி சககாமரீனி சகரிரி மாகரிசா கபபாக கபபாகரி மதபா. அங்க பிரதிபதிமா மாத பபாமரீபா மாத மமகரீபா நீ பப்பாத நிரிகரிசா பாப பொத்தாதி. அக்கம் பக்கம் பார்த்து யக்கா யக்கா வாக்கா விக்காத ஒரு பூவே முக்கா முழந்தாக்கா சிச்சுக்கும் 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 எப்படி வரட்டி பாருங்க. தந்தாரே தந்தாரே தகிட 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 தத்தரா தத்தா. பிராஸ்ல தத்தரா தத்தா தத்தரா தத்தரா பம்மகரி சனி தப்பா பக்ககா பக்ககா இருக்கா. மாறுகோ மாறுகோ மாறுகை ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. கண்மணி ஒரே ஸ்கேலு ஏ மேஜர். பொன்மணி எந்த இயர் 1989 வெற்றி விழா மாப்பையோட வந்தது படம். 2 வருஷத்துல 1991 தர்மதுரை. கந்திரி பானையில் ஆடுனி மந்திரம் பாடுனி. எஸ்பிபி சித்ரா மனோஜ் ஜானகி. உங்களை பாருங்க. அவன்
ஏ மேஜர்ல சாரது நீசா கம்மப்பத்தாரா தாரா அந்த பீஜம் பாடுவாங்க. புத்தாரம் சூடி மோகரசம் தேடி மாறுகோ மாறுகோ மாறுகை. எப்படி சிலபஸ் பண்ணுறாரு பாருங்க. ஏ மேஜர்ல இந்த விளையாட்டு காமிச்சிருக்காரு. ஏ மேஜர் ஸ்கேல்ல சார் இவ்வளவு வெரைட்டி பண்றாரு சார் அவரு. என்ன பிரில்லியன்ட் சார் அவர் சார். அதாவது சார் நீங்க சொன்னீங்க பாருங்க, இது வந்து சித்ரா சார், சார் இது சித்ராமா, எஸ்பிபி சார், அது மனோஜ் சார், ஜானகிமா சார், அது பியூட்டிஃபுல். அதுவும் ஏ மேஜர், இதுவும் ஏ மேஜர். அதுதான் சொல்றேன். இது ரஜினி சார், அது கமல் சார். எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அவருக்கு சார். எப்போது சொல்கிறேன், மற்ற இப்போ நான் இப்போ இவங்க உணர்வாங்க சார். நான் ஏன் மியூசிக் கம்போசர் இளையராஜா சொன்னேன், இவங்க உணர்வாங்க. ஏன் தெரியுமா, இந்த பாடல் எல்லாமே ஒரு 7 to 1 2 6:50 ஸ்டூடியோவில் போனோடனே அவர் வேலையே என்ன தெரியுமா, அவர் அதான் சொல்கிறாரு. சண்டிகர் கூட சொன்னா பாருங்க, என் வேலை நான் பார்க்குறேன், அதுதான் இதான் என் வேலை. இது எதுக்கு நான் எதுக்கு இது பண்ணோம், இதுதான் என் வேலையை. அவர் இந்த வேலை தான் சார் பண்ணார், வேறு எதுவுமே பண்ணல சார் அவர். இப்போ இதுக்கு மிரட்டிங்களே. இப்போ பாருங்க, 3ஆம் பாட்டு வாங்க. இப்போ 1 2 3 4 இந்த பாட்டு காணாம போகுது சார். ஆக்சுவலா எனக்கு மார்க் அளவு சார். இதுல இன்னொரு பீடு தெரியுமா, எனக்கு என்னுடைய கொலீக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க சார் இந்த ஷோவை. என்னோட ஃபெலோ மியூசிஷியன்ஸ் எல்லாம் லைட் மியூசிக் கீபோர்டாஸ். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ டேலண்டட் கீபோர்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு எல்லா மியூசிஷியன்ஸ் லைட் மியூசிக் ட்ரூப்ஸ் பண்றாங்களே எல்லாரும். அவங்கள்ட்ட போய் கேளுங்க சார், நான் எதுவுமே சொல்ல சார், அவங்கள்ட்ட போய் கேளுங்க. இந்த தர்மதுரை படத்துலேருந்து தான் ஒரு பாட்டை தவிர அண்ணன் தம்பி என்ன ஒண்டி போட மாட்டாங்க, பப்ளிக் கச்சேரியில் போடுவாங்க. இந்த அண்ணன் தம்பி என்ன பாட்டு ஒன்றை தவிர கல்யாண கச்சேரியில் த ஒன்லி ஃபிலிம் சின்ன தம்பிக்கு அப்புறம் தர்மதுரை தான் 4 பாட்டு போடுவாங்க. இந்த இதுலேருந்து லைட் மியூசிக்கில் பாடுறதுக்கு சார். லைட் மியூசிக்கில் இளையராஜா பாட்டை இந்த 4 பாட்டு இந்த ஒரு படத்துலேருந்தே போடுவாங்க. அண்ணன் தம்பி என்ன தவிர அது கல்யாணத்தை போட முடியாது. அதை தவிர இது எல்லாம் இந்த பாட்டு சந்தைக்கு வந்தகளையும் போடுவாங்க. இதுல பியூட்டி தெரியுமா, மாங்குயில போடுவாங்க, சந்தைக்கு வந்தகளையும் போடுவாங்க. அதுவும் ஏ மைனர், இதுவும் ஏ மைனர் தான். தாளமும் ஒரே தாளம். ஆமா, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, டெம்போ தான் வேற. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி சார். அதாவது அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் சார். அது ஏன் தெரியுமா, இந்த பாட்டை வந்து நான் இப்படி மாற்றி கூட என்னால் கொடுக்க முடியும், ஆர்கெஸ்ட்ரேஷன் நான் வேற மாதிரி காட்ட முடியும். அந்த அளவு இந்த 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 பாட்டு 1 2 3 நாள் காணாமல் போயிடுச்சு சார். ஆக்சுவலாக அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்போசிஷன். மெல்ல வந்து அள்ளி கொடு என் செல்வமே, போதை நல்லாடுமே நீ, ஆசை உண்டாகுமே நீ, இப்போ கெஞ்சு மென்னு நிந்தலாமா அந்த பிராஸ்ல பண்ண ஐயோ சார். அந்த வாசிக்கும் போது அவங்கலாம் எப்படி தெரியுமா சார். இது வந்து பைசா வாங்குறது ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். நான் சொன்னேன், இன்னைக்கு ஒரு தோசை வந்து ஹோட்டலில் போடுற கூட பணம் சம்பாதிக்கிற ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இவங்க அந்த மியூசிஷியன்ஸுக்கு இந்த பீஸையும் கொடுத்து உள்வாங்கி அந்த பணத்தையும் அவங்க பேமெண்ட் ஆகும்போது இந்த இந்த மாதிரி ஒரு லட்டு மாதிரி ஒரு கம்போசர் இப்படி ஒரு கொடுத்தா சார், இன்னைக்கு எல்லா கீபோர்டும் சொல்லிட்டு நீங்கள் அவங்க பாடி லாங்குவேஜ் போய் பாருங்கள் சார். புது பாட்டு போடுறதுக்கும் ராஜா சார் வாசிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் பாருங்கள் சார். எம்எஸ்சி பாட்டு வாசிக்கும் போது சரி, ராஜா சார் எம்எஸ்சி சார் பாட்டு வாசிக்கும் போது, இளையராஜா சார் பாட்டு போடும்போது, இவங்க 2 பேர் பாட்டு வாசிக்கும் அவங்களோட பாடி லாங்குவேஜ் பாருங்கள். எல்லா மியூசிஷியன்ஸ் பாடி லாங்குவேஜ் எப்படி இப்படி ஸ்டாண்ட் பண்ணுவாங்க எல்லாரும். இப்படி அவங்க தே வில் ரிஃப்ரெஷ். நான் தப்பாக சொல்ல, அதில் அந்த இது காலகட்டம் மாறி போச்சு. நான் அன்னைக்கு சொல்கிறேன், என்ன வேணால் காலகட்டம் மாட்டேன் சார். அப்பா வேறு அம்மா வேறு ஆகிடுமா, அது பண்ணவே கூடாது சார். அதுதான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து நீங்கள் வந்து 2K கிட்ஸ் ஆகட்டும், பூமர்னு கரெக்டாக பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். தட் இஸ் கோயிங் டு ரீஃபயர் யூ. ஆமாம், நீங்கள் வந்து நல்ல மியூசிக்கை கேட்க முடியாது வாழ்நாளில். அது அப்படியே. அதனால தான் இன்னும் ராஜா சார் ஏன் வந்து சிம்ஃபோனி பண்ணி இப்படி தேடுங்க, இன்னும் வந்து இஸ் ட்ரைங் டு எஜுகேட் யூ. டேய், இது எல்லாத்தையும் மீறி ஒன்று இருக்குடா, அதுதான் நான் கொடுத்துருக்கேன். அவரை சொன்னது தான் கோவப்பட்டாங்க. நான் தான் உனக்கு மோசார்ட். கரெக்டு தான் சார். எனக்கு மோசார்ட் ராஜா மூலமாக தான் தெரியும். எனக்கு மோசார்ட் தெரியாது. எனக்கு பீத்தோவன் யாருன்னு தெரியாது. லுட்விக் பீத்தோவன் வந்து ராஜா சார் மூலமாக தான் எனக்கு தெரியும். பேக் வந்து ராஜா சார் மூலமாக தான் தெரியும். எம்எஸ்சி சார் மூலமாக தான் தெரியும். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து அவங்க 2 பேரும் நிறுவிட்டு போயிட்டாங்க சார். இது எப்படி தெரியுமா சார், ஹேண்ட்லிங் த ஜானர்னு சொல்லுவாங்க, ஜென்ரேஷன். அந்த மாதிரி எம்எஸ்சி சார் வந்து ராஜா சார்ப்பா நான் ஓரளவு ரீஃபைன் பண்ணேன், இனிமேல் நீ வந்து இது இன்னும் எவ்வளோ ரீஃபைன் பண்ண முடியுமானதை நீ ரீஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படியே எம்எஸ்சி சார் வந்து ராஜா சார் அதை கொடுத்தாரு.
அது ராஜா சார் நம்மளாரு வெஸ்டர்னையும் நல்லா உள்வாங்கிட்டாரு, கர்நாடிக் மியூசிக் நல்லா பேஸ் பண்ணிட்டார். அவர் கர்நாடிக் மியூசிக் சார், அவர் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்காம அவர் வந்து இவ்வளோ ஸ்டாண்ட் பண்ணிருக்கவே முடியாது சார். ஏன்னா அவர் நேர்மையாக கற்றுண்டாரு, அதை கரெக்ட் டைம்ல பண்ணி அடித்தார். அதுக்கு நடுவில் அந்த ஒரு டாக்கு தான் வாயை அடைச்சார். எல்லா சங்கீதம் வாயை அடைச்சார். அவர் இவ்வளோ கிளாசிக்கல் நான் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு கிளாசிக்கல் தெரியாதுன்னு நீங்கள் வந்து ஒதுக்காதீங்க. அவர் அந்த ஜான் நின்று விளையாடினார். அதை நான் ஒரு எபிசோட் சொல்கிறேன் பாருங்கள், 2 எபிசோட் நான் அதுக்கே வச்சுருக்கேன். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த 2 பாட்டு பார்த்தோமா, 3ஆவது சாங் பாருங்கள். மூணாவது பாட்டு ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லா ஊரி நந்தா நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம் வாழும் இந்த நேசம். சார் நான் எல்லாம் ஒத்துக்கிறேன் சார். லிரிக்கு முக்கியம், எல்லாம் பக்காவா, வாலியிலேருந்து எல்லாம் பொன்னடியாலேருந்து எல்லாம் அவருக்கு நல்லா பண்ணாங்க, எல்லாம் ஒத்துக்கிறேன் சார். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இதை வந்து நான் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறேன். நான் ராஜா சார் வந்து நான் எல்லா கவிஞர்களும் வந்து மேலான கவிஞர் சார், சூரியலாம் சித்திரம் வரைய முடியாது, தன்னலாம். ஆனால் ராஜா சார் பாட்டு அப்படி கிடையாது. எம்எஸ்சி சார் பாட்டு, ராஜா சார் பாட்டு அது கிடையாது. ஏன்னா சரிரி சனி சரிகமா பகா சரிரி சனி சரிகமா பகரி சரிரி சனி சரிகமா பகரிசா சார். அது அது அந்த பாட்டு வந்து பர்த்டே பார்ட்டி ஃபுல்லா வெஸ்டர்ன் இதுல ஆடுவாங்க அழகா. என்ன 1 2 3 1 2 3 இது வால்ஸ். ஓகே, வால்ஸ்ல பண்ணிருப்பாரு. அதுவும் 6/8 டின்டாக் டின்டாக் அதுல அது ஃபோக்ல காமிச்சிட்டு, இதுல 2வது பாட்டு 1 2 3 ஜிங் ஜிங் டக் 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 ஜிங் ஜிங், அதுவும் 6/8. இதுல பாருங்க 3 6/8. இந்த பாட்டுல 2 6/8 ஒரு வால்ஸ். இப்ப நான் பாடுறாங்க வந்து ஆபேரி, பியூர் அரபி, நோ மிக்ஸ், பியூர் ஆபேரி. என்ன ஒண்ணுக்கொண்ணு ஆதரவு உள்ளுக்குள்ள ஏன் பிரிவு தாரிரரி தாரரரா, அந்த அளவு ஒண்ணுதான் மேஜர் பேர். தாரிரரி ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு ஃபுட் வரும். தாரரர வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் எந்தெங்கும் அர்த்தம் இல்ல, இத புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா. பாலசாரோட இது பாருங்க, இவர் பண்ண இன்னொரு பியூட்டி பாருங்க. இது இந்த இதெல்லாம் பண்ண ஊரெல்லாம் பாட்டுத்தா உள்ளத்தை மீட்டுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்பண்டு ஒரு நிறுத்தல, தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்ததை நம்பி உன்னை நம் பூச்சூடவும் சுபவேளை எவ்வளோ சார் கொடுத்துருக்காரு சார் வெரைட்டி. இதுக்கு மேல ஒன்றுமா சார் வெரைட்டி உங்களுக்கு? இது எல்லாமே ஆபேரியா? எல்லாம் ஆபேரி சார். சாப்பா நீ சகம சாப்ப நீ மப்பா கககககம சிம்பனி தர 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 ஜம் 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 சீதாவை பிரித்தது மாந்தான் இளமாந்தான் வேரியேஷன் பாருங்க. ஒரு சாங்க அனுபவம் ரசிருக்கா சார். சார் இது அவ்வளவு அனுபவிச்சு பண்ணிட்டு பாருங்களா? ஓகே, நாளைக்கு வேற பாட்டு அப்படி போயிருப்பாரு சார். நீங்க ரசிக்குங்க சார். நான் ஐயோ நான் சொன்னேன் சார், இல்லைன்னா 25 வருஷம் நான் டிவோஷன் சர்வே ஆக முடியுமா சார்? இல்ல அவர் அந்த மாதிரி தான் பாருங்க. நீங்க ரசிக்குங்க. ஆண் என்ன பெண் என்ன, இதை நான் எப்படி இன்ஸ்பயர் பண்ண பாருங்க. அங்காரி ரிங்காரி திரிசூலி மகமாயி தன்னானே நாராரேரி ஆதிநாயகி மலையூரரசி அடிமையாகிய தரதாரே தாரரி தரதாரி தாரரா தரதாரி தட்டாரரா. ஆனந்த பெண்ல நான் இன்ஸ்பயர் பண்ணி அனுராசிரம் பாட வச்ச அங்காளம்மன் பாட்டு. அங்காரி ஓங்காரி ரிங்காரி ரிங்காரி எல்லாமே நீதானம்மா.
சார் ஆனந்த பண்ண பண்ணிட்டார்ல கிளப் சாங்கா முடிஞ்சு போச்சா, பின்னாடியே வருது ஒரு கேப் கூட உங்களுக்கு வந்து நம்ம தண்ணியை கூட்டு குஷி வைக்கிறதுக்குள்ள மாசி மாசம் அவளான பொண்ணு மாமன் எனக்கு தானே பூவோடு லஸ்ட் சார் சார் பிஜிஎம் நீ பா மாமா காமா பானி பமபா சாதா நீ பாபா மகமபா காகாரி நீ சரி ஆட்டோமேட்டிக்கா தூக்குது பாருங்க மகா மகா. இது என்ன ராகம் சார்? ஆபேரி செகண்ட் பிஜிஎம் பாருங்க. பா 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 சிங்ஸ்ல லா ரா 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 ரீ நா 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 ரா ரா அப்படி ஒரு போற ஒரு லேயர் உண்டு ஸ்ட்ரிங்ஸ்ல தாராரா தாராரா தரரரா 3 பார்ட் ஹார்மோனி தாராரா தாராரா தரரரா தாராரா தாராரா தரரரா ஆசை நூறாச்சு போங்க ஏந்திரம் எக்ஸசைஸ் சொன்னேன் சொரம் பாருங்க சாச சாசானி பாசா பசனி பசனி சனி பாபா கபம கபமா பசனி பசனி. அவர் இன்ஸ்பிரேஷன் பாருங்க ராஜா சார் எம்எஸ்சி சார் பூமாலை போர் மல்லி அந்த ஜானர் பாருங்க. அவரோட இன்ஸ்பிரேஷன் சொன்னேன். அவர் வழி சார் அவர் ஒரு இன்டர்வியூ சொன்னார் எம்எஸ்சி ஃபெல் ஸ்டேஷன்ல ஜெயலலிதா அம்மா பண்ணது, நீங்க துப்புன எச்சதான் நாங்க போட்டதுன்னாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை. ஆமா சார், எவ்வளவு பெரிய விஷயம் அது. பசனி பசனி சனி பாபா கபம கபமா பசனி பசனி நீ சகா காகாரி கரி நீ சதத காகாரி கரி நீ சதத பா காரி கரி சரி சனி சனி பசனி பாபா சாதாரி நீ பாபா கமபரி காகாரி சரி சா. செகண்ட் பிஜிஎம் சரண முஷாரா சா 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 ஒரே சொரம் சா பா சா சா நீ சா சா கா மூணே சொரம் சா 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 பா 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 கா ஜன்ச ஜன்ச சா 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 பா 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 கா ரி கா ரி ரி சா ரி ரி நீ ரி நீ நீ மகரி நீ ரி நீ நீ மகரி நீ. சார் ஒரே மூடு பாருங்க. இந்த மூட்ல இருந்து நீங்க டைவர்ட்டே கார் ஸ்டீரிங் போனீங்களேன், இந்த பாட்டு ஒரு சாம்பிளுக்கு இந்த பாட்டு போட்டுக்கிறீங்க, ஒரே ரிதம் படம் தான், டிஸ்டர்பன்ஸே கிடையாது. அந்த சதா சார் வந்து இப்போ நான் இப்போ சூப்பர் சிங்கர் போயிட்டு வந்தேன் விஜய் டிவியில், அவர் சொல்ல ஒரே அந்த வெறும் அந்த அந்த 12 ஸ்ட்ரிங்ல எலக்ட்ரிக் கிட்டார்ல காமலீலா வினோதம் ஆர்டிஸ்ட் பாருங்க. அந்த பாட்டு பாலு சார் பாடா சார். இந்த பாட்டு ஜேசுதாஸ் அம்மாவும் ஜேசுதாஸ் சார் சொர்ணலதாவும். இது தெலுங்குல என்ன பண்ணாரு, தெலுங்குல பாலு சார் பண்ணாரு. ஐயோ பாலு சார் வெர்ஷன் கேட்கணும் நீங்க தெலுங்கு, அட்டகாசமா இருக்கும். ஜெயசுதாஸ் சார் ஒரு வெர்ஷன் தமிழ்ல இருக்கும், அப்படியே தெலுங்குல பாலு சார் பாட்டுருப்பாரு. அவர் விளையாட்டு கொண்டாட்டம் சார். சார் நான் வந்து திருப்பி நான் வந்து இதெல்லாம் ரீவைண்ட் மூடு சார். இதெல்லாம் நான் மக்களுக்கு எதிரமா சார் சொல்ல விரும்புறேன். அதாவது இசைஞானி வந்து திருப்பி சொல்றேன், நீங்க இந்த பாயிண்ட்டை ஏன் தரமா அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சில அவர் மேல அவரை பிடிக்காதவங்க வந்து நீங்க வந்து அவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்காரு, அவர் எம்பி ஆனது கவர்மெண்ட் கொடுத்த ஒரு போஸ்ட்டுங்க, அது கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஹானர். அது இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து கொடுக்கலையா, சச்சின் டெண்டுல்கர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுங்க, எதனால கொடுத்தாங்க, அவர் அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஐக்கான். அந்த மாதிரி ராஜா சார் வந்து ஒரு மியூசிக் ஐக்கான்னு அவருக்கு அதை கொடுத்துருக்காங்க.
அப்படி கொண்டாடுங்க அவரை. ஏன் அவரை போட்டு சும்மா அவரை வந்து அதுக்கு முத்திரம் குத்துறது அதெல்லாம். நீங்கள் சொன்ன இளையராஜா சாரை வந்து ஒரு பெரிய மியூசிக்கல் ஐக்கானை வந்து உங்கள் மதத்துலேயோ உங்கள் மொழியிலையோ உங்கள் இதுலேயோ திணிக்காதீங்க அவர். நூற்றாண்டு கதை இப்படி என்ன இதெல்லாம் வந்து நான் நீ அதான் சொல்லுனேன். ஸ்கூல்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மியூசிக் ஸ்கூல்ஸ்லாம் கிளாசிக்கல் மியூசிக் வைக்கிறீங்களே, ஒரு பீரியட் இந்த மாதிரி வைங்க. எம்எஸ்வி சார் சாங்ஸையும் ஜி ராமநாதன் சாங்ஸையும் கே மாதவன் சாங்ஸையும் இளையராஜா சார் சாங்ஸையும் ஒரு பாடமாக வைங்க. அப்பாயிண்ட் பண்ணுங்க குவாலிஃபைடு மியூசிஷியன் பண்ணி வச்சிங்கன்னா மியூசிக் க்ரோ ஆகும் சார். ஆமாம் 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 பசங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு சின்ன பசங்க தான் நீங்கள் அந்த சீடை போடணும். எப்படி நான் சொன்ன சம்பந்தம் இருக்கா பார்த்தீங்களா சார்? எனக்கு ரொம்ப ஷாக். ரெண்டு பாட்டுமே ஒரே ராகம் சார். 2 பாட்டு ஒரே ராகம். வித்தின் 15 நீங்கள் வந்து குடித்துக்குள்ளே அந்த பாட்டு வந்துடும். மாசமும் இதுவும் உடனே வரும் உங்களுக்கு. டூ இட் படத்தில் ரெண்டுமே வேற ஜானர் சார். அவர் சார் ஸ்ட்ரிங் செக்ஷன்லேருந்து சார் ஒரு மனுஷன் என்ன தான் நீங்கள் நான் தான் சொன்னேன் எகெயின் திஸ் இஸ் நாட் டன் பை ஹியூமனால் இதை பண்ணவே முடியாது. இதில் எனக்கு லாஸ்ட் ஒரு பாட்டு பியூர் எல் பாசோ சுந்துபரி. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை ஒரு சிங்கர் கொடுப்பாரு ரிதம்ல. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவன் ஞானே. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன கம் பம் ஜம் சம் 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 சரிகம பதநீர் சரிகம பதநீர் பம் ஜரதன் தந்தரதன் தந்தரதான தம் ஜம் 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 சபதப நிசதமா சபதப நிசத பதனி சரிகம சரிகம பதநீர். ஆசையில் நான் வைத்த பாசத்தில் நேசத்தில் வந்தது வேதனையும் சோதனையும் தான். கார்டிங் பாருங்க. அவர் ஸ்கோர் எழுதும்போது இந்த கார்டிங் பாருங்களேன். டிமினர் ஸ்கேல நீதப 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 மபகம மபப பத நீதலி அவர் போற ராரர ராரர ராரரை 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 ராரரரரரரரரா ஒரே பார்ல சார். நெஞ்சம் வெந்ததடி சோகத்தினில் தான் சார் 4 கார்டு. அந்த கார்டு எடுத்து நான் பள்ளிக்கட்டு சாங்ல வச்சேன். நான் வாசிப்பது ஸ்ட்ரிங்ஸ்ல. எனக்கு அந்த கார்டு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த மூவ்மெண்ட் பண்ணும்போதே இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவனவே வந்தோ இருவினை தீர்க்கும் அடிப்போம். நான் அப்போ ராஜா கூட்டு வா என் பக்கத்துல வந்து உட்காருங்க சரி கொஞ்சம் வாங்க அப்படின்னு. சார் என்ன சொல்ற சார், பாக்கியம் சார். எனக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க் பண்ணுவேன் கேவன். உங்களுக்கு ஆதான் சினிமாவுக்கு தான் தேங்க். ஏன் தெரியுமா, இதெல்லாம் எனக்கு லைஃப்பில் இதெல்லாம் நான் இப்படி பண்ணுவேன், இப்படி இறங்குவேன். இவரோட சாங்கை சார் நான் என்ன 25 வருஷம் சர்வைவல் எனக்கு வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்திருக்காரு சார் எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஜானர்ஸ் சார். 91 இந்த படம்ல இதே 91 தான் கேப்டன் பாபா. ஆட்டமா தேரோட்டமா வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் ஏ சம்பாரம்பா சம்பாதம் அம்மா ஒன்று தகதிக்கு 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 அண்டன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன வந்தன சொல்லடி எனக்கு பதிலை. என்ன ஜானர் எங்க இருக்கு தம்பி ஏமாத்துறான்னு பாடுறாரு பேட்டாஸ். இது டின் டக்கு டின் 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 டக்கு டின் 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 சார். நான் 30 சிந்துபரியை கொடுக்குறேன் உங்களுக்கு ராஜா சார். 30 சிந்துபரியை கொடுப்பேன், 30 கீரவாணி கொடுப்பேன், 30 கல்யாணி கொடுப்பேன். ஐயோ, ஒரு ப்ரோக்ராம் சேலஞ்ச் பண்ணிக்கலாம், நான் உங்களை பண்ணி காட்டுறேன். வெறும் ராகராஜாங்கம் சிந்துபரி இளையராஜான்னு போடுங்களேன், 30 பாட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒரு கச்சேரியே முடிச்சிடலாம் சிந்துபரி ஒரே ராகத்துல. ஒரு ராஜா சார் வச்சு ஒரு ராகத்தை வச்சே முடிச்சிடலாம். நம்ம வெரைட்டி காட்டுவேன். சும்மா ஒரே மாதிரி 30 சாங் 30 சிந்துபரியும் ராஜா சாரே நான் அவ்வளோ பண்ணியிருக்கேனா அப்படின்னு அவர் பார்ப்பார். அப்பாவே கேட்பார். ஏன்னா அவர் சவுண்ட் டவுன் பண்ணிட்டு நாளைக்கு அடுத்த சாங் போயிடுவார். அது நேற்று எடுத்து வச்சு விட்டுப்பாங்க, வேற பாட்டு பார்ப்போம் போயிடலாம் சார். அதான் என்னன்னா அது ஒரு அசாத்தியமான ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய பிளஸ்டு சோல். ராஜா சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்டு சோல்ன்றது வந்து இதை விட ஒரு
நான் ஏன் இந்த படம் எடுத்தேன்னா, இந்த படம் எனக்கு ரொம்ப படமாகவும் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபேமிலியை ஓரியன்டாக. அதே மாதிரி வந்து ரொம்ப அழகாக ராஜா சார் வந்து ஒரு படத்துக்கு இதை விட ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எப்படி சார் எலிவேட் பண்ண முடியும், ஒரு வேரியேஷன் எப்படி சார் காட்ட முடியும். ரொம்ப எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ராஜா சார் வந்து அப்படி அணுவணுவாக நம்ம வந்து அவரை ஃபாலோ பண்ணி அவரோட ஃபுட்பாத்தில் போய் இவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு அந்த மனுஷன். சாலிடாக, அதுவும் சால்ட்டாக பண்ணிருக்காரு. இன்னும் நான் சொல்கிறேன், 1 2 3 நாள்லாம் யாரும் இவ்வளோ அவங்களுக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ வேலை பண்ணுறாரு. அன்றைக்கி மனோஜ் சார் என்ன கேட்குறாரு அப்பாவியா, ஏங்க இப்படி தான் பண்ணுறாரு அவர் அப்படின்னு கேட்குறாரு. அவர் பாடினது அவருக்கே அவர் சொல்கிறாரு, இவ்வளோ நான் பாடிருக்கேன் நான் கண்ணு அப்படின்னு. இவ்வளோ பண்ண சார், இதெல்லாம் பண்ணாரு சார். ஓகே சார், செவன்த் நோட்டு தன்னானே 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 சரி சகரிக சரி சகரிக சரி சா தாராரே தாரே தாராரே தாராரே தண்ணி என்ன முடிவது பின்வந்தான் ஆட்டமா தக 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 தேரோட்டமா. இவ்வளோ பண்ணிட்டு எம்எஸ்சி சார் சொல்றாரு, அண்ணா நான் இவ்வளோ சிந்துபுரி பண்ணேன்னு, ஆனா உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலா, இந்த மாதிரி ஒரு சிந்துபுரி என்னால் பண்ண முடியல. ஐயோ எவ்வளோ பணிவு பாருங்க. இவ்வளோ ஜானர் வேரியேஷன் பண்ணிட்டு சந்திர சிந்து பாரு சிந்துபுரியில் நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை. சித்தர் மூடு தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை அத சொல்ல தெரியவில்லை. சிம்பனி சார் சாகாதா போக பமரி மக சகரி நிரிசா இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்த யாரோ தானா எங்க எங்கெல்லாம் போய் பாருங்க ரூட். இவ்வளோ சார் என்னதான் டேரக்டர் ஸ்பேஸ் கொடுக்கணும் சார், ஒத்து டேரக்டர்ஸும் ஒரு காரணம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டேரக்டர் என்னதான் கொடுத்தாலும் நீ வந்து கொண்டு வரணும்ல அந்த ரிசல்ட் இப்படி கொண்டு வந்துருக்கா பாருங்க. நம்ம தர்மத்தில் ஆரம்பித்தோம், எங்கே போய் நிற்கிறோம் பாருங்க இதில். இதெல்லாம் ஓகே சார். பேட்டா சிந்துவரி சார் லஸ்ட் பியூர் லஸ்ட்ல பண்ண சிந்துவரி. சிவராத்திரி தூக்கமேது தரராரி தரராரா தரராரா தரிராரரி விடிய விடிய சிவராத்திரி. இந்த பல்லவி எடுக்கிறாரு. இன்னொரு ஜான பாருங்க, மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமர்ந்து சககப பப்பதனித பதம மம்மம்மா பதம கரி மமபகாரி கேளடி கண். சார் அவர் சிம்பொனி சார், ஒரு சிம்பொனியா சார் 5000 சிம்பொனி பண்ணிக்க சார். அவரு எல்லாமே எக்ஸசைஸ் சார். இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை சார். நான் சொன்னதுலேயே 10 சிம்பொனி வந்துச்சு பாருங்க உங்களுக்கு. இன்னும் நான் 20 எடுப்பேன் உங்களுக்கு. இன்னும் 20 சிம்பொனி இது சார். அசர வேலை சார், அவரு அசர வேலை. எவ்வளோ கான்ஃபிடென்ட் அந்த அவருக்கு வந்து அந்த கொடுத்த ஒரு ஜான. நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு போவோம் தெரியுமா நம்ம பசங்க, டே கிளம்புடா தலை வரண்டியா, டிஃபன் சாப்பிட்டியா, டிஃபன் பாக்ஸ் இல்லையா, அந்த மாதிரி. அதுதான் அவர் ஒய்ஃபையும் விட்டார், ஃபேமிலியும் விட்டார், ஃபுல்லாக உட்காந்துரு சார். அவங்ககிட்ட கேட்பாங்க, அதனால தான் அவருக்கு வந்து அவருக்கு கல் மனசான்னு கேட்பாங்க. கல் மனசு வந்தால் இந்த மாதிரி மியூசிக் வராது. ஆமாம் ஆமாம். சம்சாரம் போச்சுன்னா சகலம் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஏன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னதான் டிஸ்கஷன் பண்ணி உங்கள்கிட்ட சொன்னேன். நம்ம ஒர்க்கு முடிஞ்சே வீட்டில் போய் என்ன பண்ணுவோம், ஒய்ஃபை தேடுவோம்மா எங்கம்மா இருக்கா அப்படி தண்ணியை கொடுப்பாங்க. அவருக்கு அதுவும் கிடையாது. நான் மனுஷன் ஃபுல்லாக மியூசிக்லேயே வின்ட்டார் ஃபுல்லாக. லைக் நான் இந்த ஜெர்மனிக்கு தாண்டா, அதனால தான் இசை சித்தர்னே சொல்கிறான். அதனால தான் அவர் அப்படி பேசுகிறாரு. அவர் பேசலாம், அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாங்க. என்ன பேசலாம் கேட்டு போங்க. திருப்பி ஸ்டேட்மெண்ட்டே சொல்கிறேன் நான். பொக்கிஷம் அதெல்லாம் லைஃப்பில். நான்லாம் ஒரு 100 வயசு வரைக்கும் வாழணும் நான் டெய்லி பிரார்த்தனை பண்ணுறேன் கடவுளை. இதே ஞாபகம் மறதி இல்லாமல்
ஏன்னா ஒரு சிம்பொனி 82 சார். தெம்பில் நான் பண்ணுறதோ இல்லை சின்ன பசங்க பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சார். ஒரு மியூசிக் பண்ணுறது 82 வயசில் ஒரு சிம்பொனி பண்ணியிருக்காரு. என்ன முதல்ல அந்த 70 பேருக்கு 80 பேருக்கு நோட்ஸ் கொடுக்கணும் முதல்ல. இல்லை, நான் அன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். அந்த ஒரு லைனுக்கு ஒரு எத்தனையோ லைன்ஸ் எழுத வேண்டியிருக்கு. ஒரு பேஜ் ஃபுல்லாக லேயர் சார். அவர் மண்டை உள்ள கிட்டத்தட்ட ஒரு 80 லேயர் இருக்குது சார். ஏன்னா அப்படி இல்லாமல் ஒர்க் பண்ண கூடாது சார். இப்போ ஒரு டாபிக் ஒன்று கொடுக்குற, இப்போ வேலின்ட்டு ஒரு டாபிக் கொடுக்குறாருன்னா அந்த டாபிக் உண்டான மூடு எப்படி சொனட்டாவில் ஆரம்பித்து கிரசண்டோ போய் இதெல்லாம் போய் சுற்றி வந்து ஒவ்வொரு அவன் சார் உட்காரவங்க வந்து சாதாரண கிடையாது. ஏன்னா அவன் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வந்து பிஸ்தாவே பார்த்துருக்கான். ஆமாம், ஒரு பீத்தோவனும் ஒரு மோசார்ட் பேக் சிம்பொனி ஒரு ஷூவார்ஸ் சிம்பொனி இவங்கெல்லாம் இவங்க பார்த்துட்டு இது வந்து என்னடா யாராவது இந்தியன்னு வந்து அப்படிதான் வருவாங்க. வரதே அந்த பாடியில தான் வருவாங்க. நான் தப்பு சொல்ல, ஏன்னா அவங்க அதுலேயே ஊழ்ந்தவங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது ராஜா சார் என்னடா சிம்பொனி இதுதான். இப்போ எங்களுக்கு அவர் 100 காமிச்சானா அவங்க அங்கே வந்திருக்காரு போடான்னு. நான் தான் சொன்னேன் தண்டே நீங்கள் போலியான்னு கேட்டாங்க. நான் போகாத ஒரு ரீசன் இருக்குது. நான் போயிருக்கணும் கரெக்டாக. எனக்கு அது இப்போது சூழ்நிலை சரியில்லை, நம்ம போகல, நமக்கு இங்கே வேலை இருக்குது. ரைட்டு, ஒரு நாள் இப்போ இது இல்லைன்னா என்ன அவர் வேறு எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது நான் கண்டிப்பாக போகிறேன். ஒரு நாள் நிச்சயமாக போகாமல் இருக்கேன், போகிறேன். ஆனால் நான் அதை பொண்ணு அவசியம். நான் அவரோட சிம்பொனி எல்லாத்தையும் நான் டெய்லி தான் அவர் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு அவர் இப்போ இங்கே பண்ணாத சிம்பொனி அங்கே பண்ணிட்டாரு. நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிற படம் வந்து அபூர்வ சோதரர்கள். அதில் காட்டுறேன் பாருங்க சிம்பொனி என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் அதில் 3 சிம்பொனி பண்ணியிருக்காரு நமக்கு. ஓகே நேயர்களே, இன்றைக்கு தர்மதுரை அப்படிங்கிற அந்த படத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கண்டென்ட்டு சார் பேசியிருக்காரு. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க கூட முடியாது. அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் தான் சொல்லணும். இதை எப்படி இந்த எபிசோட சொல்லணும்னா, இந்த சார் பண்ண ஆட்டமா தேரோட்டமா கவிஞர் பிறைசூரன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர். ஆமாம், நம்மோட நம்ம ஆதனில் என்னோட நிகழ்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல வைரலான ஒரு கண்டென்ட் பேசியிருப்பாரு பிறைசூரன். அவர் எழுதியிருப்பார் ஆட்டமா தேரோட்டம். யாருக்கும் தெரியாது நான் போட்ட முடிச்சு நீ வந்து தர வேண்டும் சுகமாக முடிச்சு. ஒரே முடிச்சில் அவர் வந்து அவ்வளோ அழகா விளையாடி எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி தான் யாருக்குமே தெரியாம ராஜா சார் எவ்வளவு முடிச்சு போட்டு வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து சுகமா இவர் தான் முடிச்சு தராரு. இல்ல முடிச்சு தரதுன்னு இல்லை. அதாவது இது நான் இந்த R&D வந்து நான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா, அவர் போன ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடும் உங்களுக்கு. அவரை தேடும் போது சார், நான் தான் இன்னைக்கு ஒருத்தட்ட சொன்னேன் சார், அவர் வந்து இவங்க திரை இசைன்னு கடந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. ஆக்சுவலாக திரை இசை பண்ணல அவர். திரை இசைன்ற பேரில் நமக்கு வந்து ஒரு மியூசிக்கல் என்சைக்ளோபீடியாவை கொடுத்துருக்காரு அவர் கையில். அதுதான் உண்மையான டெஃபினிஷன் சொல்லணும்னா. இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக் வந்து ஒரு எம்எஸ்சிகிட்டேருந்து அந்த வாங்கினார் பார்த்தீங்களா, அதை எம்எஸ்சி கொடுத்தாரு பாருங்க. ராஜா இனிமேல் நீ டேக் ஓவர் பண்ண ராஜான்னு அவர் கொடுத்தாரு. அதை வாங்கினதை அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த எம்எஸ்சி சார் வந்து யூனிவர்சிட்டி கொடுத்தாரு. இவர் அதை என்சைக்ளோபீடியா மாற்றினார். ஆக்சுவலாக அதுதான் நான் டெஃபினேட் பண்ணுவேன். இங்கிலீஷில் வந்து என்சைக்ளோபீடியா தான் ஒஸ்டியான வார்த்தை. நான் அதை தான் கொடுக்குறேன். அதுதான் அவர் என்சைக்ளோபீடியா தான் ராஜா. திரை இசையை பொறுத்தவரை இந்த ஜானர்லாம் எனக்கு தெரிஞ்சு தொட்டதே கிடையாது யாருமே. ஏன்னா அந்த அளவு எம்எஸ்சி சார் இளையராஜாவும் போட்டு வெளுத்துட்டாங்க ஜனங்களை. இந்தாங்கடா வாடா எடுத்துக்கோடா, இனிமே உங்களுக்கு இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் இல்லைடா. நிப்பாந்தரமா கடைசியா நிராயுத பாணியா கடைசியில் மகாபாரதத்தில் நிற்கிறான். அந்த மாதிரி ராமாயணத்தில் ராவணன் நிற்பான் பாருங்க. இன்று போய் நாளை வான்னு ராமன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க நமக்கு. அதே மாதிரி என்ன எவ்வளோ பாடல் எடுத்து எவ்வளோ பண்ண எவ்வளோ இன்ஸ்பிரேஷன்ஸ் சார். ஆமாம், எம்எஸ்சி சார் எபிசோடில் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. அவர் என்ன அசகாய வேலை பண்ணிருக்காரு சார். அவர் அதான் சொல்கிறார், ராஜா சாருக்கு அப்பா நான் இன்ஸ்பிரேஷன்னா தப்பே இல்லை சார். என்னுள்ள எம்எஸ்வின்னு ராஜா சார் பண்ணதில் 200% தகுதியான ஒரு எம்எஸ்வியும் ராஜாவும். அது ஆமாம் ஆமாம், ரஜினி சூப்பராக ஒருத்தர் டீகோட் பண்ணார் அது ஃபங்க்ஷனில். இசை கடவுளை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஒரு ஞானி தான் நமக்கு சொல்ல முடியும். அந்த மாதிரி எம்எஸ்வின்ற ஒரு இசைக்கடவுளை பற்றி இசைஞானி இளையராஜா சொல்லும்போது தான் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும்னு சத்தியமான வார்த்தை சார். சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அது. ஆக்சுவலாக அப்பேற்பட்ட ஒரு அசாத்திய வேலை அவரும் பண்ணிக்காரு. நம்ம அவரை சார் நான் சொல்கிறேன் சார், இதில் வந்து எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, எனக்கு எந்த வியாதியும் கிடையாது சார். இதில் இருக்கேன் நான் இந்த ஒரு மகிழ்ச்சியில் இருக்கேன்னு இது சொல்லும்போது எனக்கு பிபி கிடையாது. என்னோடய எனர்ஜி எப்படி தெரியுமா வந்து ஓப்பனாக சொன்னால் வரும்போது நான் மூட்லேயே இல்லை. ஆக்சுவலாக ஏதோ அப்படியே கொஞ்சம் ஸ்லாகிஷாக அந்த இன்றைக்கி என்னவோ தெரியல டே வந்து இன்றைக்கி லேசாக குளித்தேன், அப்படியே ப்ரே பண்ணேன், சாயங்காலம் ஷூட்டருக்கு போனோம் அப்படின்ற ஒரு மூடில் தான் நான் வந்தேன். இப்போ வந்தோடனே எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா. அதுதான் மியூசிக்குடைய ஒரு மேஜிக்கு. அதில் என்னென்னா
இந்த மாதிரி மாஸ்ட்ரோஸோட கம்போசிஷனை பற்றி பேசும்போது நமக்கு வந்து அதெல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை பேசுறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும். அது கொடுத்த இறைவனுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் நன்றி. சூப்பர் கெவின் சார், தேங்க்யூ. நன்றி.